ஸ்டாலின் நேற்றைய தினம் குறிப்பிடுறார். மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பதா சொல்றாங்க. அப்படின்னா இன்னும் 4 மாசம் தான் கொடுக்க முடியும். 56 மாதம் கொடுக்கல. குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்க ஒழிய இந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்துக்காக கொடுக்கல. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஓட்டு மட்டும் அதிமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க. இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள். இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார். அதனால இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து 4 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். இதற்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். சுமார் 52 லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம். அதை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே நாங்கள் தொடர்ந்து பேசினோம். சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள். தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம். அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்படல. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே, இளைஞருடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதை முன்னிட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு, அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார். மாணவர்களுடைய நலன் கருதி கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க என்பதற்காக இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்கறீங்க. இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பே கொடுத்திருந்தா அவளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆனா கல்லூரி திறந்து 5 மாதம் கழித்து இப்ப கொடுக்கறீங்க. அந்த கல்லூரியில் மாணவர் சேர்ந்த உடனே அவருடைய சொந்த பணத்துல லேப்டாப் வாங்கி இன்றைக்கு அதன் மூலமாக அறிவுத்திறனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லேப்டாப் கொடுப்பதனால என்ன பயன் என்று பாருங்க. நிச்சயமாக 100% வெற்றி பெறுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. மரியாதைக்குரிய சகோதரர் சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார். நாமும் தேர்தல் வகுப்பாளை வைத்திருக்கிறோம். நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கே சில நேரத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. அதையெல்லாம் போக்குவது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல வேறு 2 லட்சம் வாக்குகளிலே 43 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்தோம். அதனால ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம்.